ஹாய் கைஸ், இனி நீங்கள் குக்கிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு டீ போட போகிறேன். அப்படியே பால் எடுத்துட்டு வரேன். சாரி கைஸ், பால் இங்கே தான் இருக்குது. அப்புறம் அம்மாட்ட போய் கேட்டேன், அவங்க டீ இல்லையா காஃபி போடணுமா. இப்போ காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறம் vlog முன்ன பின்ன எடுத்ததுனால என்ன பண்ணுறது என்ன பேசுறது. குடிச்சதுக்கப்புறம் நான் சமைக்க போகிறேன். சிக்கன் கிரேவி ரைஸ் வச்சுட்டு அவ்வளோதான். அது வரைக்கும் ஒரு vlog எடுக்கலாம். அம்மா சொல்லிட்டாங்க, இதோ இவர் தான் எங்கள் வீட்டு செல்லப்பில் கூப்பர் கொண்டு போகிறார். கைஸ், அப்புறம் வந்து அப்படியே ஒரு ஃபிட்னஸ் டிப்பாக சொல்லிடுறேன். ஃபிட்னஸில் வந்து இப்போது உங்களுக்கு வந்து நான் வந்து ஏதாச்சும் ஜங்க் சாப்பிட போகிறேன், இல்லைனா இப்போ பிரியாணி சாப்பிட போகிறேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன், வெளியே ஹோட்டலில் சாப்பிட போகிறேன், எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஐயோ அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கில்ட்டாக இருக்குன்னா அதையும் சாப்பிட்லாம். பட் ஒரு லிமிட்டில் சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான். லிமிட்டில் சாப்பிட்டா எதுவும் நல்லது தான். லைக் ஒரு 50 கிராம் 100 கிராம் ஆஃப் பிரியாணி வந்து எதுவும் உங்களுக்கு பண்ணிட போகிறது இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோ. அப்புறம் கைஸ் சொல்ல வந்துட்டேன், கரண்ட் ரொம்ப நேரமாக இல்லை, இப்போ தான் வந்துருக்கு. ஓகேவா, இப்போ ஓரளவுக்கு தெரியுது. ஹாய் சொல்லிடுங்க, ஹாய் சொல்லிடுங்க, ஹாய் 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 ஹாய். சரிடி, சரிம்மா, சரிம்மா. ஐயோ ஐயோ, சரி சரி சரிம்மா, சரி சரி. அண்ணா கொஞ்சம் vlog கொண்டு வரேன், போங்க. சரி. எஃபெக்ட்லாம் பண்ணல, இப்போ பிளிங்க் ஆச்சு. ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் சண்டேனால லேட்டாக எழுந்திரிக்கலாம் நினச்சேன். பட் 8 மணிக்கெலாம் எழுந்திரிட்டேன். அகைன் 8 மணியும் லேட் தான். எனக்கு அது கொஞ்சம் சீக்கிரம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஏஞ்சிக்க பாருங்கள். நான் ஏஞ்சிக்க மாட்டேன், லைக் ஏஞ்சிக்க சொல்கிறேன். ஏன்னா ஏஞ்சிக்கிட்டா கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். சீக்கிரமா அகைன் எங்கள் அம்மா ஒளிஞ்சு இருக்க லட்சணம் அப்படி எல்லாம் நம்பாளுங்க. லைஃப்பில் என்ன பண்ணலாம்னு ஏதாச்சும் யோசிச்சு ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதை நோக்கி போக போகிறீங்க, என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் லைஃப்பில். அதை விட்டுட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க லைஃப்பை. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட நீங்கள் என்ன கோல் பண்ணணுமோ அதை நீங்கள் அப்படியே பண்ணுங்க, அவ்வளோதான். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி. சொல்லிட்டேன். இப்போ ஒரு vlog எடுக்கிறோம், ஜாலியாக பேசுகிறத தாண்டி எனக்குள்ளே என்ன இருக்கோ அதை பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் யாரும் லோலே வச்சுருக்கணுன்னா பார்ப்போங்க, கொஞ்சம் ஐயா வச்சு. ஒரு டிப்பு உங்களுக்கு சொல்லிடுறேன். பால் மேலே வந்து அது அந்த ஏழு தெரியும் நம்மளுக்கு, மேலேயே போய் ஷைனிங்காக தெரிய ஆரம்பிக்கும். அப்போயே வந்து பக்கத்துலேயே நின்றுங்க. நம்ம லைட்டாக திரும்பும் போது டக்குன்னு பொங்கிடுவான் இந்த பையன். அதனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பொங்கி உங்கள் அம்மா கிட்டே அடி வாங்குவீங்க. நானும் அடி வாங்கியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஆஃப் பண்ணியாச்சு. நான் அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் வரும்போது ஆஃப் பண்ணணும், எனக்கு அப்போ பிடிக்கும், அதனால பண்ணேன். இன்ஸ்ட்ரக்டர் வந்து கொஞ்சம் ஆப்பம் கொடுத்தாங்க, போட்டுக்கோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இனிமேல் உன் பேர் இன்ஸ்ட்ரக்டர். ஃபுல்லான விஷயம் சொல்லிக்கிறேன். மேலே வந்து ஃபுல் க்ளோஸ்டு பிளேட் போடாதீங்க, கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஆவி வெளியே போயிடும். இல்லைனா ரிலீஸ் ஆகாமல் மேலே ஆவி தண்ணி பட்டு கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி ஆகிடும்.
கொஞ்சம் காஃபி குடிச்சு ஒரு பிரேக்கில் வந்தார். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். வந்து பேசுங்க, வெயிட் பண்ணுங்க. அரிசி வைக்கிற மேட்டர் ரொம்ப சிம்பிள் தான், அதை நான் சொல்லிடுறேன் அப்படியே. என்னென்னா, அரிசி ஒரு ஆளாக்கு இல்லை ஒரு கிளாஸில் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு போடணும். இப்போ ஒரு கிளாஸ் போட்டோன்னா 2 கிளாஸ் போடணும். அவ்வளோதான், சிம்பிளான இதுதான், கேல்குலேஷன் தான். இப்போ ஒரு ஆளாக்கு அரிசினா எத்தனை ஆளாக்கு தண்ணி ஊற்றணும்னா 2 ஆளாக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி அரிசி கழுவணும். சிம்பிளான மெத்தட் தான். யாருக்காச்சும் அரிசி வைக்க தெரியலன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸும் தான், 2 பேருக்கும் தான், ஈக்குவாலிட்டி தான். எதை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, இப்போது நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க, நானும் அதில் ஒருத்தன் தான். ஆனால் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இல்லைன்னா அவங்கள பார்த்து பண்ணுறீங்களான்னு தெரில. நிறைய இந்த 100 டேஸ் சேலஞ்ச், இந்த 100 இப்போ வந்து டே இன் மை லைஃப், இவங்களாம் வந்து சில பேர் அப்படியே வந்து கொஞ்சம் சில பேர் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து பார்க்க ஐயோ அது அவரது மாதிரி இருக்கே, இல்லை இவங்களுக்கு மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு தாட் கொடுத்துரும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன வருமோ அதுவே கொடுத்துருங்க. இப்போ எனக்கு இதான் வரும், நான் இப்படி தான் நான் நேச்சுரலாகவே பேசுவேன், ஸோ எனக்கு இது வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேச்சுரலாக வருதோ அது நீங்கள் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். என்ன நீங்கள் அவங்கள மாதிரி பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகிடும், ஆனால் உங்களை மாதிரி பண்ணால் கொஞ்சம் லேட்டாக ஆகும், பட் பெர்மனண்ட்டாக இருக்கும். சரி இவர் தான், இவருக்குன்னு ஒரு தனியாக நீங்கள் தனியாக தெரிவிங்க, அவ்வளோ. சொல்லணும்னு தோணுச்சு, மனசுலேயே இருந்துச்சு. சரி ஓகே, இந்த விலாகில் ஃபுல்லாக ஜாலினஸ் தாண்டி என் மனசில் என்ன தோணுதோ நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோ. அகைன் நீங்கள் கண்டிப்பாக அது கேட்டாகணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. அப்புறம் குக்கிங் கற்றுக்கோங்க, யாராக இருந்தாலும். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் நான் இது வரைக்கும் வண்டி ஓட்டியிருக்கேன். வண்டியை ஓட்டுறதை விட எனக்கு ரிலாக்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம்னா உண்மையாகவே எனக்கு குக்கிங் பண்ணுறது ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, வண்டி ஓட்டுறதை விட. ஆனால் நான் அடிக்கடி செய்ய மாட்டேன், ஏன்னா அம்மா பண்ணுவாங்க நல்லா என்னோட. நான் அப்பப்போ அம்மாவுக்கு எப்பயாச்சும் முடியல, இல்லை எனக்கு பண்ணணும் ஆசையாக இருக்குன்னா அம்மா விடுவாங்க, நான் பண்ணிடுவேன். கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் தாங்க சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதில் தான் ஒரு ப்ராப்ளம். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகே, இன்னும் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இது நான் சொல்லணும், வெங்காயம் வந்து இந்த மாதிரி வைக்கணும். லைக் ரொம்ப அப்படியே நான் செஃப்லாம் இல்லை, கொஞ்சம் பொடிசாக சிக்கன் கிரேவி வேணுன்னா நல்லாயிருக்கும். பண்ண வரைக்கும் தக்காளி கொஞ்சம் சின்னதாக வெட்டினா வதங்குறது ரொம்ப லேட் ஆகுது, கொஞ்சம் பெருசாக வெட்டினா கொஞ்சம் வதங்குறதுக்கு சீக்கிரமாகிடும். அதே மாதிரி யாராச்சும் நான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஏதாச்சும் ஒரு பண்ண போகிறேன், லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, யாருக்குமே ஃபஸ்ட்டெல்லாம் தெரிஞ்சே வந்து சாதித்தவங்க தெரியாமல் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன பண்ணலான்னு கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அது என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் படித்தது மீன்ஸ் லைக் புக் எடுத்து அந்த மாதிரி படிச்சது மீன்ஸ் லைக் அனலைசிங் இந்த திங்ஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த கோலுக்கு போக போகிறீங்க, அதெல்லாம். நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன், பட் நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வெங்காயத்தை வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸாக தெரில தண்ணியை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா வெங்காயத்தோடு ஊற்றி கண்ணீர் ஏதான். கிரேவிக்கு வந்து வெங்காய தக்காளி மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் நீங்கள் போடுற மசாலா பேஸஸில் தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் அப்புறம் அந்த டெக்ஸ்டர்லாம் எல்லாம் வரும். நல்லா வெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் சமையலில் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வெட்டியாச்சு. நான் காமிக்கிற இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க, ஓகேவா? சரிதா, நான் வேறேன்னா அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம் இதை. கடகட
எண்ணெய் கொஞ்சம் ஊட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்லைஸ் போடணும். எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, என்ன காஞ்சதும் போட்டுக்கலாம். அதெல்லாம் சண்டேனா ஜாலியாக இருக்கும். என்ன ஒரு ஒர்க்கும் இது லைக் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. இப்போல்லாம் தனியாக இருந்தாலே ஏதாச்சும் யோசிக்க தான் தோணுது. எதை பற்றியாச்சும் யோசிக்க வேண்டியது. என்ன பண்ணணும், எது பண்ணணும், இது பண்ணலாமா, இது பண்ண வேணாமா. அப்போல்லாம் ஏன் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஓகே இது டிவி ஜாலியாக பார்த்துட்டு அப்படி. இப்போல்லாம் அது கூட அது பார்த்தாலுமே மைண்டுக்குள்ளே ஏதாச்சும் ஓடுது. கிட்ட வர நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா இது எப்போ விசில் அடிச்சு தூக்குன்னு தெரியுது. அவ்வளோதான். இப்போ இது போடுங்க, புரியுதா? ஓகே 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 பொரி வெடிக்குதா? அவ்வளோ. கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். அதுக்கப்புறம் கல்லுப்பு, கொஞ்சம் கல்லுப்பு, தேவையான கல்லுப்பு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டுப்பேன். போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுருவோம், ஆட் பண்ணிடுவோம். வாய்ஸ் வந்து கிளியராக அவ்வளோவா கேட்காது. ஏன்னா குக்கர் பின்னாடி வந்து மேலே சத்தம் கேட்குது. லைக் ஏதோ ஃப்ரெஷ் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஸோ அதனால் சரியாக கிளியராக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விசில் வந்தோடனே குக்கர் எடுத்து வச்சுருவோம். அது கொஞ்சம் நம்ம வீட்டு குழந்தைக்கு வந்து கோழி காலை கொஞ்சம் தருது. சமைக்கிறதும் ஒரு ஆர்ட்டு தான். அது ப்ராப்பராக பார்த்து பண்ணணும். என்னப்பா வந்துட்டேன், ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கணும். இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனால் கொஞ்சம் அதனால் 4 விசில் வந்துச்சு. இது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா கோல்டன் ப்ரௌன் ஆனது? நான் 3 வாரமாக யோசிச்சிருந்தேன், சரி பண்ணலாம் ஏதாச்சும். நான் மனசில் இருக்கும் அது ஏதாச்சும் சொல்லிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஜாலியான ஃபன்னான விஷயமா இருந்தால் பேசியது. இப்போ நான் இப்போ தக்காளி யோசிச்சுட்டே இருந்தேன். அவரு தான் அங்கே விளையாட்டுருக்காரு. போயிட்டார். அவருக்கு அப்படிதான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி 12 மணி வரைக்கும் தூங்கியிருக்கேன். நல்ல காலங்காத்தால ஏஞ்சிக்கலாம். அந்த குழந்தை எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் ஓகே. அது எழுப்புவார் அவர் காலையிலே. அவர் எழுந்துச்சு அவர் கூட விளையாடணும். அவருக்கு எதாவது சமைக்கணும் நம்ம தனியாக. டாக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபைடாக லைக் உப்பு, இந்த சுகர் அதெல்லாம் போடாமல் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்டாக மஞ்சள், உப்பு போட்டு அந்த சிக்கன் லெக்கை வந்து போட்டு ஒரு குக்கரில் போட்டு நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி அவருக்கு கொடுக்கறது. ஏன்னா அவர் வெஜ்ஜு சாப்பிட மாட்டார். அவர் கொஞ்சம் நான்வெஜ் பிரியர். நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பிடுவார். சாப்பிடவே சார் நான்வெஜ் இருந்தார். அவரை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகணும். சரி, இப்போ இது வதக்கியாச்சு, தக்காளியும் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் இது மூடி வச்சா நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மறக்காமல் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோ. நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் ரொம்ப பெரிய ஒரு செஃப்லாம் இல்லை. எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு சமைக்கிற தெரியுற அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஃபேட்ஸ் எதுலன்னா வரும்னா இந்த ஆலிவ் ஆயில், இந்த நட்ஸு, இந்த சிக்கன், மட்டன் இதுலேருந்து வரும். இப்போ பேக் ஃபேட்ஸ் இதுலேருந்து வருதுன்னா இந்த டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் லைக் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இல்லைன்னா ஒரு அகைன் அந்த டீப் ஃப்ரைட் மாதிரி ஒரு டீப் ஃப்ரைட் சிக்கனாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட பேக் ஃபேட்ஸில் தான் வரும். ஸோ குட் ஃபேட் சாப்பிட்லாம். குட் ஃபேட் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது உடம்புல. பேட் ஃபேட்டை தவிர்த்து குட் ஃபேட் சாப்பிடலாம். நீங்கள் நிறைய பேர் என்ன குட் ஃபேட்ஸே எடுத்துக்கிறது இல்லை, அதுவும் ஃபேட் தானேன்னு சொல்லிட்டு யாருமே ஃபேட் கூட எடுத்துக்கிறது. ஃபேட்டும் நம்ம உடம்புக்கு எந்த மாதிரினா கார்ப்ஸ், ப்ரோட்டீன்,
அதுக்கப்புறம் வர்றது ஃபேட்ஸ் தான். சிக்கன் வந்து நான் ஆயிலாம் ரொம்ப ஊற்ற மாட்டேன்னா தோலோடு வாங்கிக்கோங்க, அதில் இருக்க ஃபேட்ஸே கிடச்சிரும். அப்புறம் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. இப்போது நம்ம சிக்கன் போட்டு 3 நாள்லேயே அதில் இருக்க தண்ணி எவாப்ரேட் ஆகி வெளியே வரும். இந்த சிக்கன் அப்படியே போட போகிறோம். இப்போ நான்வெஜ் எடுக்காத ஆளாக இருந்தால் வெஜ்ஜில் ப்ரோட்டீன் இருக்குது, பட் அது வந்து பியூர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடையாது. அது வந்து எப்படின்னா கார்ப்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் அதில் இருக்கும். ஸோ அதனால் பியூர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லை. இப்போ சிக்கன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ப்ரோட்டீன் அதிகம், ஃபேட்ஸ் வந்து கம்மி, அந்த காசும் கம்மி. தோலோட சாப்பிட்டிங்கன்னா ஃபேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தோல் இல்லாமல் சாப்பிட்டா ஃபேட்ஸ் கம்மியாக இருக்கும். சப்போஸ் யாராச்சும் யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா என்ன மாதிரி, லைக் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரே ஒன்று தான், உங்களுக்கு தெரிஞ்சது போடுங்க, உங்களுக்கு பிடிச்சது போடுங்க, உங்களோட ஸ்டைலில் போடுங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்கள் க்ரோ ஆனால் உங்கள் பேர் வரணும். அவனை மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னு ஒரு டைம் வந்துடும் வரலாம், அது இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் பண்ணுறதுன்னா குட். பட் நான் அவங்க ஸ்டைலில் பேசினா தான் எனக்கு ரீச் ஆக முடியுன்றது ஒரு பேட் தாட். ஸோ அது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சிக்கன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் தண்ணி கக்கி வரும் இதில் சிக்கன். ஸோ நீங்கள் அடிஷ்னலாக தண்ணி ஊற்ற தேவை இல்லை. நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு சமைக்கிறதுனா தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் லைக் மசாலா போடணும். மிளகா பொடி போட்டுக்கிறேன் நான், ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் சாதிச்சவங்க சில பேர் தான் அது மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியும், ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் அது அவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு. ஆக்சுவலாக அது உண்மை தான். பட் எந்த விஷயமானாலும் அந்த நெகட்டிவ் கொஞ்சம் பார்க்கணும். பட் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அந்த விஷயத்துலனா பண்ணிடுங்க, அந்த நெகட்டிவ் பார்க்காதீங்க, அந்த சைடு பார்க்காதீங்க. லைக் தோக்குறவங்க சில நிறைய பேர், ஜெயிக்கிறவங்க சில பேர் அவங்க மட்டும் தான் தெரிவாங்கன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ண போகிறீங்க, பண்ணி தான் பாருங்கள், ட்ரை பண்ணி தான் பாருங்கள், அவ்வளோதான். அதை பற்றி ரொம்ப லைக் இப்படி சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இது எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் வந்து ஜெயிச்சவங்க வந்து கொஞ்சம் சில பேர் அவங்க மட்டும் கண்ணுக்கு தெரிவாங்க, தோட்டவங்க வந்து நிறைய பேருன்ட்டு. அந்த ஜெயிச்சவங்கள நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்க. ஏன்னா நானும் இப்போ அப்படி தான், லைக் அந்த ஜெயிக்கிற ஆளோட எண்ணிக்கையில் நான் இருக்க போகணும் ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ ஓடிக்கிட்டேன். ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக அப்படியே தனியாக கேமரா பார்த்து பேச வரல, பட் என் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அது எனக்கு பேச வருது. பட் இது ரொம்ப மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அறுக்கிறான்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாரி தான், ரொம்ப அறுக்கிறான்டா. இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போய் கொஞ்சம் கேட்டு வந்துடும். அடுத்த எல்லாம் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே வேறு வச்சுக்கோங்க. ஸோ நான் போய் கேட்டேன் அந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட. அப்புறம் மிளகாத்தூள் போட்டாச்சு, உப்பு லைட்டாக போட்டு. எங்கள் அம்மான்னு இல்லை, எல்லார் அம்மாவும் வந்து ப்ராப்பராக கிச்சன் வச்சுக்கணும், நல்லா ப்ராப்பராக எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல வச்சிடணும், இல்லைன்னா வந்து திட்டு பயன்படுத்தணும். கொஞ்சம் நீங்கள் சமையல் எதாவது பண்ணுறீங்கன்னா என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் கொஞ்சம் அம்மா சொல்கிற பிளேஸில் அதை வச்சுருங்க. ஏன்னா அது அவங்க ப்ராப்பராக பார்த்து இருக்கிற ஒரு பிளேஸ். நான்லாம் எவ்வளோ ப்ராப்பராக வச்சாலும் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓசிடி இருக்கிறதுனால எவ்வளோ ப்ராப்பராக வச்சாலும் அது அவங்க ப்ராப்பராக வச்சாதான் அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகும். இன்னொன்று ஆயில் லைட்டாக மேலே ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன், அவ்வளோ. இவ்வளோ 1 kg சிக்கனுக்கு நான் இவ்வளோ போடுறேன். பார்த்துக்கிட்டிங்களா? நான் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். இதான் காய்ஸ் ஃபைனல் அவுட்புட். அவ்வளோதான் காய்ஸ் இந்த vlog இதோடு சாப்பிட்டு என் பண்ணிக்கிறேன். பாய்.